ஸ்பெக்ட்ரம் ஊழல் விசாரணை, ராசாவுக்கு சிபிஐ நோட்டீஸ், கைது ஆவதை தடுக்க முன்ஜாமீன் தாக்கலா? எதையும் மறைக்கும் எண்ணம் இல்லை, தொலைத்தொடர்பு ஊழல் குறித்து பிரதமர் பேச்சு. விவசாயிகளுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்த சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஊழல் புகாருக்கு ஆளான ராசாவை கைது செய்ய வேண்டும், ஜெயலலிதா வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சனையில் சிபிஐ விசாரணை கண்டு பயப்படவில்லை என்று முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா கூறியிருக்கிறார். தொலைத்தொடர்புத்துறை ஊழல் குறித்து ராசா வீடுகளிலும் அவரது உறவினர் வீடுகளிலும் சிபிஐ சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது. அவரது டைரியில் உள்ள பெயர்களின்படி பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. ராசாவை விசாரிக்க சிபிஐ அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தான் ஒரு வழக்கறிஞர் என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதாகவும் ராசா தெரிவித்தார். So I wanted to send a message. I am not evading from any process of law. I am having high respect for the law, and the CBI, the prime investigative agency, is well aware that what type of cooperation that has been extended by Mr. A. Raja, the extension of cooperation will continue in all respect. I am a lawyer. I will go along with the law. தான் ஒரு குற்றவாளி அல்ல என்றும் எனவே முன்ஜாமீன் கோரி விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் ராசா கூறினார். பெண் இடைத்தரகர் நீரா ராடியாவிற்கும் சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே ராசா இன்று சென்னை மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை மேற்கொண்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சினை தொடர்பாக பொது கணக்கு குழு முன்பு ஆஜராக தயாராக இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார். டெல்லி அருகே புராரி என்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் தான் எந்த தவறும் செய்யாததால் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையற்றது என்றும் அதனால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்கும் பொது கணக்கு குழு கமிட்டி முன்பு ஆஜராக தயாராக இருப்பதாக அவர் கூறினார். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பொது கணக்கு குழு விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். ஊழலை ஒழிக்க காங்கிரசார் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்பெக்ட்ரம் பிரச்சினை குறித்து அனைத்து விவகாரங்களும் முழு அளவில் விசாரிக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். லஞ்ச ஒழிப்பு குறித்து சோனியா காந்தி அறைகூவல் விடுத்திருப்பதை பெரிதும் பாராட்டிய பிரதமர் அவரது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவதில் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு உறுதி திட்டம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக மன்மோகன் சிங் கூறினார். ஹைதராபாத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்த தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று ஆந்திராவில் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க கோரி தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். ஆந்திராவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மண்டலங்களிலும் அவரது கட்சி எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தொண்டர்களுடன் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார்கள். 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த சந்திரபாபு நாயுடு மிகவும் சோர்வாக காணப்பட்டார். இதனால் அவர் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு சந்திரபாபு நாயுடு மறுக்கவே அவரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவர் மீது தற்கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது போலீசாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் சந்திரபாபு நாயுடு மகன் லோகேஷ், மேலவை உறுப்பினர் ராஜேந்திர பிரசாத் உட்பட பலர் காயமடைந்தார்கள். சந்திரபாபு நாயுடுவை கைது செய்ததை கண்டித்து இன்று ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் ராசாவை கைது செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளது. பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை நாடு தொலைத்து நிற்கும் அவலம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. ராசா, நீரா ராடியா உள்ளிட்டோருக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ராசாவிற்கு சம்மன் அனுப்பியது போதாது என்றும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
முன்னதாக அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதா கலந்து கொண்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து முன்னாள் அமைச்சர் ராசாவை விசாரிக்க 500 கேள்விகளை சிபிஐ தயாரித்துள்ளது. சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்புவதை தடுக்க ரகசிய சட்டத்தின்படி ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது தொடர்பாக சிபிஐ அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையை தொடர்ந்து இதில் தொடர்புடைய முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, நீரா ராடியா மற்றும் தொலைத்தொடர்புத்துறை செயலர் ஆகியோர் வீடுகளிலும் அவர்களது சம்பந்தப்பட்ட இடங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் பல தடவை அதிரடி சோதனைகளை நடத்தினார்கள். சோதனையின் போது கம்ப்யூட்டர்கள், லேப்டாப்கள், தகவல்கள் பதிவு செய்து வைக்கப்பட்ட பென்டிரைவ்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். கைப்பற்றப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களில் பல புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் சில முக்கிய ஆவணங்கள் ரகசிய மற்றும் தடை செய்யப்பட்டவை என்ற பிரிவின் கீழ் உள்ளன. யாருடைய கவனத்திற்கும் வராத மத்திய அரசு துறையின் இந்த ஆவணங்கள் மத்திய கணக்கு தணிக்கையில் இருந்து கூட அது தப்பி உள்ளது. இப்படிப்பட்ட ரகசிய ஆவணங்களை பெற்று விசாரணை நடத்துவது குறித்து சட்ட நிபுணர்களுடன் சிபிஐ உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ராசாவை விசாரிக்க 500 கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. தன்னை அரசியலில் இருந்து ஒழித்து கட்ட எதிர்க்கட்சியினர் சதி செய்கிறார்கள் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா அம்மாநில ஆளுநர் பரத்வாஜுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடக முதல்வர் எடியூரப்பா நில மோசடி, சட்டவிரோதமாக இரும்புத்தாது கடத்தல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார் என்று அம்மாநில ஆளுநர் பரத்வாஜிடம் காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆகிய எதிர்க்கட்சிகள் புகார் கொடுத்திருந்தன. இந்த புகார் கடிதங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு ஆளுநர் கடிதம் எழுதினார். இதற்கு பதிலளித்துள்ள எடியூரப்பா, தன்னை அரசியலில் இருந்து ஒழித்து கட்ட எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளன என்றும் இதனால்தான் தன் மீது நில மோசடி புகார்களை கூறி வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி பத்மராஜ் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருவதாகவும் அதன் அறிக்கையை தான் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் இரும்புத்தாது ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டு கடத்தலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ள எடியூரப்பா, இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்ட மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய அதிபர் மெத்வதேவ் 2 நாள் பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார். நாளை அவர் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசுகிறார். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான 11வது உச்சி மாநாடு புதுடெல்லியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் மெத்வதேவ் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். இன்று புதுடெல்லி வரும் மெத்வதேவ் வெளியுறவுத்துறை செயலாளர் வரவேற்கிறார். இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங்கும் ரஷ்ய அதிபர் மெத்வதேவும் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்கள். அப்போது தீவிரவாதம் மற்றும் அரசியல் சவால்களை இரு நாடுகளும் எதிர்கொள்வது குறித்தும் அவர்கள் விவாதிக்கின்றனர். அத்துடன் இரு நாட்டு நல்லுறவு, வர்த்தக மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தயாரிப்பது, போர் ஒத்திகை, ஆயுத பரிமாற்றம், துப்பறியும் ஒப்பந்தங்கள் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது, 4வது பிரிவு பணிகளை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட 15 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. தமிழக அமைச்சர் பூங்கோதை, இடைத்தரகர் நீரா ராடியா உரையாடல் விவகாரம் இரு பெண்களுக்கு இடையிலானது என்று பதிலளித்துள்ளார் முதலமைச்சர் கருணாநிதி. அமைச்சர் பூங்கோதை, இடைத்தரகர் நீரா ராடியா ஸ்பெக்ட்ரம் குறித்தும் இட ஒதுக்கீடு குறித்தும் உரையாடிய விவரங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களின் தொடர் கேள்விகளை அமைச்சர் பூங்கோதை அலட்சியம் செய்து வந்தார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் கருணாநிதியிடம் இந்த உரையாடல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், இது இரு பெண்களுக்குள் நடைபெறும் உரையாடல் என்றும் இது கவனிக்கத்தக்கதல்ல என்றும் கூறினார். அமைச்சர் பூங்கோதையும் அந்த நீரா ராடியா பேசுறதா இருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட 2 பொம்பளை பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? அந்த அம்மா ஒரு வடநாட்டுக்காரி, பூங்கோதை ஒரு மதுரை ஜில்லா நாடாள விட்டு பொண்ணு. செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு ஐரோப்பிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மோசமான தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக ஜெர்மனியின் பரபரப்பான விமான நிலையம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறது.
ஜெர்மனியின் மிகப்பெரிய விமான நிலையமும் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவதுமான விமான நிலையம் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையம். தற்போது அப்பகுதிகளில் பனிபொழிந்து வருவதால் மோசமான வானிலை காணப்படுகிறது. இதனால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஏராளமான பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினத்தில் மட்டும் இயக்கப்படுவதாக இருந்த 1325 விமானங்களில் 300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் நிலைமை சீரடைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கு மட்டுமல்லாமல் ஜெர்மனியில் உள்ள மற்ற பெரிய விமான நிலையங்களிலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் மக்கள் குவிந்துள்ளனர். மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். மேலும் மழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என்று அந்நாட்டு வானிலை மையம் அறிவித்துள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பயங்கர சூறாவளி வீசியதுடன் தொடர் மழையும் பெய்தது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் வீடுகளும் பழுதடைந்துள்ளன. மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஹாலிவுட் மலைப்பகுதியிலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. வீடுகள் சேதமடையாமல் இருப்பதற்காக மீட்புக் குழுவினர் தடுப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த சூறாவளியை தொடர்ந்து கலிபோர்னியாவின் வடக்கே உள்ள மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று 3 டெஸ்டுகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது 50வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்து புதிய உலக சாதனை படைத்தார். தென்னாப்பிரிக்கா டாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. அவர்களின் எதிர்பார்ப்பின்படியே இந்திய வீரர்கள் தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 136 ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக டெண்டுல்கர் 36 ரன்களும் தோனி 33 ரன்களும் மட்டுமே எடுத்தனர். தென்னாப்பிரிக்காவின் மோர்கல் 5 விக்கெட்டுகளையும் ஸ்டெயின் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா சிறப்பான ஆட்டத்தால் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 620 ரன்களை எடுத்து ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ஜாக் காலிஸ் அபாரமாக ஆடி இரட்டை சதத்தை பூர்த்தி செய்து 201 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆம்லா 140 ரன்களும் டிவில்லியர்ஸ் 129 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணி சிறப்பாக ஆரம்பித்த போதிலும் 459 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இது தென்னாப்பிரிக்காவின் மொத்த ரன்களை விட 25 ரன்கள் குறைவு. இதனால் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்தியாவிற்கு ஆறுதல் தரும் ஒரே விஷயமாக நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் போட்டிகளில் தனது 50வது சதத்தை பூர்த்தி செய்து புதிய உலக சாதனையை படைத்தார். மற்றவர்களில் அதிகபட்சமாக தோனி 90 ரன்களும் காம்பீர் 80 ரன்களும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்காவின் ஸ்டெயின் 4 விக்கெட்டுகளையும் மோர்கல் மற்றும் ஹாரிஸ் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. அடுத்த போட்டி வரும் 26ஆம் தேதி டர்பனில் துவங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.